அனலைஸ் பண்ணுறாங்க, முஸ்லீம் அல்லாதவர்களும் அனலைஸ் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து முஸ்லீம்களுடைய அந்த கணிப்புகள் இருக்குல்ல, அதுதான் ஆக ஒஸ்ட்டாக இருக்குது. முஸ்லீம் அல்லாதவர்கள் அழகாக சொல்கிறாங்க, இந்த உலகம் எதை நோக்கி பயணிச்சுட்ருக்கு, எவ்வளோ பெரிய ஆபத்து வந்து நமக்கு முன்னாடி காத்துட்ருக்கு அப்படிங்கிறது முஸ்லீம் அல்லாதவர்கள் அழகாக கணிக்கிறாங்க. இங்கிலீஷில் எடுத்திங்கன்னா ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க, தமிழில் எடுத்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஹீலர் பாஸ்கர் மாதிரியான ஆட்கள்லாம் ரொம்ப அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க. அப்போ இது மாதிரி நிறைய இருக்காங்க. ஆனால் இதில் நம்ம வந்து என்ன இருக்கோம், ரொம்ப பின்னாடி இருக்கோம். இதில் முஸ்லீம் பொதுமக்கள் ஓரளவுக்கு ஒரு ஸ்டெப்பு ஃப்ரண்ட்டில் இருக்காங்க, ஆலிம்கள் அவங்களுக்கு பின்னாடி இருக்காங்க. ஆலிம்கள் வழி நடத்த வேண்டியவங்க அவங்கள வந்து முஸ்லீம் சமுதாயம் கையை பிடிச்சி இழுத்துட்டு வருது. இந்த சமுதாயத்துடைய நிலைமை அதுன்னு வச்சுக்கோ. எல்லா சமுதாயத்துலேயுமே அவங்க தலைவர்கள் லீட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் யூதர்கள் இருக்கான், அவங்க இருக்கான், இப்படி இருக்கான்னு. அப்போ அவங்க லீடர்ஷிப் வந்து கெட்டதில் ஒன்றும் லீட் பண்ணதில்லை. இங்கே நம்ம லீடர்ஷிப்பே எங்கே, நாம் கையை பிடிச்சி அவங்களுக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். அப்படி ரிவர்ஸ்